நான் மகாலட்சுமி மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தில் இணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். கடந்த காலங்களில் நான் பெண்களது உரிமைகளுக்காக நீண்ட காலமாக எமது நிறுவனம் பணியாற்றி கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை பொறுத்த மட்டில் பெண்கள் சமூகத்திலும் சரி, அவர்கள் வேலை செய்யும் தளங்களிலும் சரி, அவர்கள் சமூக மட்டத்திலே வேலை செய்யும் போது ஏற்படுகின்ற அவதூறுகளுக்காக நாங்கள் நீண்ட காலமாக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கும்போது பெண்களின் அரசியல் பங்கேற்புக்காக நீண்ட காலமாக நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றோம். இந்த நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டு வருகின்ற அதே நேரத்தில் இந்த அரசியல் பங்கேற்பிலே அதிலே உள்ளூராட்சி சபையிலே பெண்களுக்கு 25% கோட்டா வழங்க வேண்டும் என்றதையும் பெண்களாகிய நாங்கள் போராடித்தான் அதனை நாங்கள் பெற்றோம். அந்த வகையிலே இந்த துணிச்சலாக இந்த 25% கோட்டாவை தக்க வைத்து பெண்கள் இந்த அரசியலில் பங்கேற்றிய போதிலும், ஆனால் பெண்களை இன்றும் அவர்களுடைய வெறுப்பு பேச்சு, அவர்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள், அவர்களுக்கு வன்முறைகள் போன்ற விடயங்கள் சமூக வலைதளங்களிலே கட்டவிழ்த்து கொண்டு வருகின்றது. கடந்த காலங்களில் கூட பெண்கள் அரசியலில் ஈடுபட்ட போது அவர்களுக்கு ஏற்பட்ட அவதூறு பேச்சுகளை நாங்கள் அறிக்கை செய்து எலெக்ஷன் கமிஷன் மற்றும் மன்னாரில் உள்ள எலெக்ஷன் கமிஷன் போன்ற அமைப்புகளுக்கு நாங்கள் இதை முறைப்பாடு செய்திருந்தோம். இருந்த போதிலும் இன்று மன்னாரில் இந்த அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பெண்களுக்கு மற்றும் சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பெண்களை அவதூறு பரப்பும் வகையிலே நிறைய சோசியல் மீடியாவிலே அவர்களுடைய படங்களை போட்டு அவதூறு பரப்புவது மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்பதுடன் இதனை மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது. இவ்வாறு பெண்களை அவதூறு பேசும் போது பொறுப்புள்ள அதிகாரிகள், இந்த அரசியல் துறையிலே பங்கேற்கின்ற அரசியல்வாதிகள் இந்த பெண்களுக்கு இவ்வாறான அவதூறுகள் ஏற்படும் போது அவர்களும் சமூக பொறுப்புடன் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த பெண்கள் சமூகத்துக்காக அல்லது இந்த சமூகத்தின் நல்நோக்கத்துக்காக, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பணியாற்றி வருகின்றார்கள். இவ்வாறு எங்கள் ஜனநாயகத்துக்கு, அதாவது ஜனநாயக வளர்ச்சிக்காக பங்களிக்கும் இந்த பெண்களுக்கு இந்த அவதூறு பரப்புவோரை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், அவர்களுக்கு சட்டம் கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை அரசுக்கும் இந்த சமூகத்துக்கும் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி. நான் அப்துல் ஜப்பார் மஹிசா எர்கலம்பெட்டி. நான் முன்னாள் மன்னார் பிரதேச உறுப்பினர். தற்போது நான் மன்னார் குடிசார் அமைப்புல உறுப்பினராக இருக்கின்றேன். ஆனா பெண்களுக்காக வேண்டிய குரல் கொடுத்து நிறைய விடயங்களுக்கு செய்து கொண்டு போய்கொண்டு இருக்கின்றோம். ஆனா எங்க அமைப்புல நாங்க 300 பேர் இருக்கிறோம். 100 ஆம்பளையும் 200 பெண்கள் இருக்கிறோம். அதே அமைப்புல இருந்த எங்களை ஒரு மெம்பர் உறுப்பினர் ஒருத்தருக்கு பேக்கைடியில இருந்து அவள் தவறான ஒரு பெண்ணாகவும் தப்பான பெண்ணாகவும் அவளை சித்தரிப்பது மிக மோசமான நிலையில இருக்கு. ஆனா இதே ஆண் தான் இதை செய்கிறார். இது வெளிநாட்டு பேக் ஐடி எல்லாம் ஒண்ணும் இல்லை, உள்நாட்டில் உள்ள பேக் ஐடியில தான் வருது. ஆனா இவர் ஒரு ஒழுங்கான தாயோட வயிற்றுல பிறந்து இருக்கணும். அந்த தாயை நினைச்சு நான் கவலைப்படுறேன். அதே போல அவரை சகோதரியை நினைச்சு கவலைப்படுறேன். முக்கியமாக அவர் பெற்ற பெண் பிள்ளை இருந்தால் அல்லது அவரோட சகோதரங்களுக்கு பெற்ற பெண் பிள்ளைகள் இருந்தா இப்படியான நிலைமை வந்தா அவரோட நிலை எப்படி இருக்கும், அவரோட பெண்கள் எப்படி இருக்குங்கிறத அவர் கொஞ்சம் யோசிச்சாராய்ந்தா எங்களை மாதிரி சோசியல் ஒர்க் செய்யற ஒரு பெண்களை பற்றி கதைப்பதற்கு அவருக்கு ஆர்வம் வராது, ஆக்ரோஷம் தான் வரும். பெண்களை கதைக்கிறவர்களை அவர்கள் கண்டிக்க வேண்டும் என்று. ஆனா இதை என்ன சொல்ல போனா இதை ஒரு ஆண் தான் ஆணை கதைக்கிறார். ஆனா பொதுவாக சொல்ல போனா நான் என்னோட தாய் ஒரு ஆம்பளைக்கு தான் தகப்பனுக்கு தான் என்னை பெற்றது. நாங்க எப்பயாவது சரி ஆண்களை சுட்டி காட்டி இருக்கோமா பெண்கள், அல்லது திருமணம் முடித்த கணவர்களை எவ்வளவா குடிகாரனா இருந்தாலும் பெண்கள் அவரை விட்டு கொடுத்ததும் இல்லை, எந்த இடத்துலயுமே அவரை இழிவாக கலைச்சதும் இல்லை. அவர் ஒரு நொண்டியாக இருந்தால் கூட, ஊனமுட்டவராக இருந்தால் கூட அவரை கிரேட்டாட்டா அந்த பெண் கொண்டு போறா, வழி நடத்துறா. இதே சமுதாயத்துல ஏன் இந்த ஆண்கள் ஏன் இந்த பெண்களை பார்த்து இப்படி கதைக்கணும், இப்படி கதைக்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? ஆனா உண்மையிலே அவர் பெற்ற தாயை நினைச்சு இன்று வரையும் ஆயுள் வரையும் அவர் கவலைப்படணும். ஏன்னா தான் செய்த ஒரு தவறு தந்த தாய் தவறாக தன்னை பெற்றிருப்பாள் என்று அனைத்து பெண்களும், ஆனா 1 கோடி பெண்களும் இவரை இப்படியான நிலையில நினைச்சு கவலைப்படுறாங்க.
அனைவருக்கும் வணக்கம். மன்னாரை சேர்ந்த நபர் நான். எல்லாரும் பார்த்திருப்பீங்க, இந்த சோசியல் மீடியால தவறான பெண்களை பற்றி தவறுதலா அநேகமான விடயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்க முறைப்பாடு செய்ய வேண்டும் சொல்லி நாங்கள் மன்னார் காவல்துறைக்கு போனா அதை சரிவர எங்களை அமர்த்தி அதுக்கான விடயங்களை ஆராய்ச்சி பண்ணுவதோ அதை தேடுவதோ இல்லாட்டி எங்களுக்கான முறைப்பாடு செய்வதில் அவங்க முன்முறமா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்க முறைப்பாடு கொடுக்க போகும்போது அது இங்க செய்யறதில்ல, நீங்க சைபர் கிரைமுக்கு தான் போகணும்னு சொல்றாங்க. ஆனா மன்னார்ல இப்படி ஒரு காவல்துறை அதுக்கான ஏற்பாடு கட்டாயம் பெண்களுக்கு செய்யணும். ஆன்லைன்லயே செய்யக்கூடிய வசதிகளும் இருக்கு. நாங்க சைபர் கிரைமுக்கு போனா அவங்க சொல்றாங்க இதுக்கு நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட காவல்துறையில இருந்து இதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம், அலக்களிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த சோசியல் மீடியாவில பெண்களை பற்றி தவறா போட்டு மன உளைச்சல் இருக்கிற நாங்க ஒரு காவல்துறைக்கு போனா அவங்க அதுக்குரிய மரியாதை எங்களுக்கு தரணும். அவங்களும் இத விரும்புறாங்களா, சோசியல் மீடியால இதை போடுறத விரும்புறாங்களா, அதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. நாங்க சட்டத்தை நாடும் போது சட்டம் எங்களுக்கான தீர்வை தராட்டி நாங்க ஆறுட்ட போறது. போலி முகநூல் எங்களுக்கு தெரியுது, போலி முகநூலை கண்டுபிடிக்க இல்லாதன்னு சொல்றீங்க. போலி முகநூல் தெரிந்தும் அதுக்கு ஒரு 10 பேர் நண்பர்களா வாரீங்க. நண்பர்களா வார நீங்க எண்டாலும் அந்த கேட்க எழுதிட்டு கேட்டிருக்கிறீங்களா, இதை நீங்க போடுறீங்களே இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கறீங்களா, நீங்களும் அதை வரவேற்கிறீங்களா, ரசிக்கிறீங்களா? பெண்களை இப்படி அவதூறா போடுறத நீங்க ரசிக்கிறீங்களா? இதுவே உங்க வீட்டுல பெண்களுக்கு நடந்தா இதை நீங்க அதையும் ரசிப்பீங்களா? அது ஒரு காசை கொடுக்குறாங்க, அக்கௌண்ட்ல காசை போடுறாங்க, நியூஸ கொடுக்குறீங்க இங்க இருந்து, அதை அங்க வெளிநாடாயில இருந்து அதை போடுறாங்க. நாளைக்கு உங்களுக்கே தெரியாம உங்களோட வீட்ட பெண்களையும் சேர்த்து போட்டா அதுக்கு நீங்க காசை கட்டி ரசிக்க போறீங்க. நீங்களும் தாயோடு இருந்து வளர்ந்தவங்க, பிள்ளை உங்களுக்கும் பெண்கள் இருப்பாங்க, மனைவிமார் இருப்பாங்க, சகோதரங்கள் இருப்பாங்க. ஒரு நிமிஷம் நீங்க யோசிங்க, அதை போடும் போது அது உண்மை இருக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு போடுங்க. அதுக்கு நீங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, அதை நீங்க 10 பேருக்கு ஷேர் பண்றீங்க. இதால நீங்க என்ன இன்பத்தை காண போறீங்க? எத்தனை பெண்கள் தற்கொலை முயற்சிக்கு போறாங்க, எத்தனை பேர் மரணமே ஆயிருக்கிறாங்க. அவங்களோட குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பெண்ணும் குடும்பத்துல இருந்து எத்தனையோ போராட்டத்தை கடந்து வெளியில தாங்க ஒரு சேவை செய்யணும், அரசியல்ல பெண்கள் வரணும், அவங்களுக்கு சமூகத்துக்காக போராடணும் என்று வரும்போது எடுக்கிற உங்களோட ஆயுதம் பெண்களை முடக்கிறேன்னு சொன்னா அவங்களோட பேரை கெடுக்கிறதும் அவங்களை இன்னொருத்தோடு இணைக்கிறது நீங்க வல்லமையா. ஆரம்ப காலத்திலிருந்தே பெண்கள் இந்த அடிமைத்தனத்துக்கு இருந்திருந்து இப்பதான் கொஞ்சம் பெண்கள் வெளியில வாராங்க, விழிப்புணர்வு கொண்டு வராங்க. தங்களோட பிள்ளைகளுக்கு தாங்க என்ன செய்யறோம் என்று தங்களோட பிள்ளைகளுக்கு காட்டணும் என்று கொண்டு வர நேரத்துல நீங்க பெண்களை அப்படி ஒரடியா முடக்கிறதுக்காக எடுக்கிற ஆயுதம் தான் இந்த பெண்களை நீங்க அவதூறா கலைக்கிறது. இது போன்ற விடயங்களை நீங்க பரப்பாதீங்க. நான் போட்டவங்களை கூட சொல்ல மாட்டேன், ஆனா அதை நீங்க ஷேர் பண்றவங்க நீங்க கருத்துல கொண்டு கொள்ளுங்க. உண்மையான தகவலை நாங்க பரப்புறோமா? நீங்க சட்டத்துக்கு முன்பால ஒரு ஊழலை கொண்டு வரேன்னு சொன்னா ஊழல் சம்பந்தப்பட்ட விடயத்தை போடுங்க. ஏனென்றா உங்களோட முகநூலை நீங்க மறைக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க போடுற விஷயம் போடுற விஷயத்த உண்மையான ஒரு விஷயமா இருந்தா உங்களோட முகநூல்ல உங்களோட முகத்தை போட்டு போடுங்க, நாங்க அதை வரவேற்கிறோம். உங்களோட முகத்தை மறைச்சியும் போடுறீங்கன்னு சொன்னா அது ஃபேக். ஏன்னா உங்களுக்கு வருமானம் அதால ஒருத்தருந்து அதை நீங்க ரன் பண்றீங்க, உங்களுக்கு காசு வருது, வருமானம், இதை 10 பேர் ரசிக்கிறீங்க. உங்களோட குடும்பத்துல இருக்க பெண்களை மதிக்காதவர்கள் தான் முகநூல்ல வர பெண்களை நீங்க ரசிக்கிறதும் அவதோடு கலைக்கிறதும். இந்த பெண்களை மதிப்பீங்களா இருந்தா நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னுக்கு வர மாட்டீங்க. திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம், இதுக்காக பெண்கள் முடங்கி போய் இருக்க போறதும் இல்ல, ஓடி ஒளிய போறதும் இல்ல, நாங்க இனி சாக போறதும் இல்ல. இதுக்கு மேல எழும்பி வருவோம். நீங்க அடிக்கடிக்க நாங்க எழும்பி வரத்தான் போறோம், நாங்க போகத்தான் போறோம், உங்களுக்கு முன்னால் நிக்கத்தான் போறோம், நாங்களும் எங்களை நாங்க நிலைநாட்டத்தான் போறோம். நன்றி. வணக்கம், எனது பெயர் கிரகோரி அண்டினி சங்கர். நான் பனகட்டுக்கோட்டை மீன ஊட்டல் சங்க ஒரு பிரதிநிதியாக இந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற இவ்வாறான கொடுமைகளும் சொல்லலாம். அதை இவற்றுக்கான குரல் கொடுக்கிறதுக்காக தற்போது அந்த பேக் ஐடிகள் மூலம் பெண்களுக்கான வன்முறை பேச்சுக்கள் மற்ற வெளிநாடுகளில் இருந்து இதற்கான ஐடிகள் மூலம் நம்முடைய பேஸ்புக்குகளுக்கு இந்த வதந்திகள் பரப்பப்படுகிறது. இந்த வதந்திகளுக்கான ஆதரவு தெரிவிக்கின்ற ஒவ்வொருவரும் எங்களுக்கு அடையாளம் தெரிந்தவர்கள். அவரிடம் நாங்கள் கேட்கிறோம் என்றால் இந்த விடயங்களை நீ கமெண்ட் கொடுக்கிறதுக்கு அவ்விடயங்கள் உண்மை என நீ கண்டீர்களாம். இதே ஆர்த்தி சொன்னது போல உங்களுடைய தாய்க்கோ சகோதரிக்கோ நடந்தால் நீங்க என்ன செய்வீர்கள்? ஏனென்றா எங்களுடைய நாட்டுக்கு சில பெருமைகள் இருக்கு. ஏனென்றா உலகத்திலே முதலாவது பிரதமர் எமது நாட்டுடைய சினிமா பண்டாரநாயக்கா. மற்றது 25 வருடங்களுக்கு முன்னுக்கு எங்களுடைய பெண்கள் இருந்த நிலையில் இருந்து இன்றைக்கு அவங்களுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு போகுது. அதே வேளையில உலகத்திலே பாத்தீங்கன்னா இன்றைக்கு விண்வெளியிலே போய் கால் ஊன்ற அளவுக்கு பெண்களோட வளர்ச்சி இருக்கும் போது உங்களுடைய இந்த செயற்பாடுகள் மூலம் எங்களுடைய மாவட்ட பெண்களை நீங்கள் ஓரங்கட்டி ஒதுக்கியா பார்க்கிறீர்கள்.
ஆனால் ஒவ்வொன்றும் நீங்க சொல்லுவது என்னென்றால் ஏதாவது நிறுவனப்படுத்தப்பட்ட உண்மை சம்பவங்கள் தான் பரவாயில்லை. ஆனால் சும்மா உடைய கற்பனைகளை வர்றதுக்கு மூக்கு காது கண்களை வைத்து இப்படியான விமர்சனங்கள் செய்வது நீங்க ஒரு மனித பிறப்பா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். ஏன் சாதாரண சம்பவங்களிலிருந்து இந்த பெண்களை சுதந்திரமாக செயல்படுவதற்கும் அவருடைய வளர்ச்சியை இன்னும் முன்னேற்றுவதற்கும் எங்களுடைய சமூகம் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம் என்பதைத்தான் நான் இப்போது உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றா மத தலைவர்கள் இருக்கிறார்கள், பொது அமைப்புகள் இருக்கிறது. இதன் மூலம் இதற்கான குரலை கொடுத்து இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறைக்கு போனோட அது பேக் ஐடியை நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற அந்த சொல்லில் அவங்க பாதிக்க கூடாது. அதற்கான செயற்பாடு செய்து அவ்வாறு செயற்பாடுகளில் ஈடுபடுவதை நாங்கள் எப்படியாவது கண்டுபிடித்து என்ற எத்தனை புலனாய்வு பிரிவுகள் எல்லாம் இங்கு இருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு விதத்துல இவ்வாறு செய்கிறவர்கள் ஏதோ ஒரு தவறு விட்டிருப்பாங்க. அந்த தவறுகளை வைத்து அவர்களை அடையாளப்படுத்தி அதற்கான தண்டனைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். மற்ற பெண்களுக்கான இவ்வாறான நிலைமைகள் நீடிச்சு கொண்டு போகக்கூடாது என்று அவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்காமல் நாங்கள் எங்களுடைய மத தலைவர்கள், அதாவது மும்மத தலைவர்களும் இதில் ஈடுபட்டு இவ்வாறான செயற்பாடுகளுக்கான தங்களுடைய ஆலய வழிபாடுகளை கூட இதை கூட ஒரு பிரசங்கங்களை இடத்துல சொல்லி இவ்வாறான செயற்பாடுகள் இல்லாத அளவுக்கு நிறுத்துவதோடு இதுக்கு கமெண்ட் கொடுக்கிறவர்கள், அதாவது மன்னார்ல உள்ளவங்க கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களையும் இதுக்கான கண்டனத்தை தெளிவுபடுத்த சொல்லி இவ்வாறு போடுகிற போது நாங்கள் பேஸ்புக் எல்லாம் வெள்ளையாருக்கு கமெண்ட் கொடுக்காமல் இவ்வாறான செயற்பாடுகள் செய்வது நீ தாயோடு ஒரு தாய்க்கு தானே பிறந்தா மற்ற சகோதரியோட பிறக்கையிலேயாண்டதை நாங்கள் கண்டிக்க வேண்டும். அவ்வாறு இளைஞர்கள் மட்டிலே, ஏண்டா அவர்களும் இளைஞர்களும் ஒவ்வொரு விளையாட்டு கழகங்களோ இளைஞர் அமைப்புகளோ இதுக்கான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு மன்னாரில் இடம்பெற்ற இந்த சம்பவத்துக்கான எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்ய வேண்டும். செய்து இதுக்கான முற்றுப்புள்ளியை வைத்து எங்களுடைய பெண்களை நாங்கள் பாதுகாத்து எங்களுடைய மன்னார் பெண்கள் எப்பொழுதும் கரிசனையோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிறவர்கள். எனவே உங்களுடைய சில அரசியல் நோக்கங்களுக்காக இவ்வாறான பழி வாங்க வேண்டாம் என்று கேட்பதோடு பெண்களை நாங்கள் தாயா மதிப்போம். பெண்கள் அனைவரும் போற்றப்பெறக்கூடியவர்கள். எனவே இந்நிலையிலே இருந்து காப்பதோடு எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அளவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போய் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை காண்பதோடு மற்றும் இதுல அரசியல்வாதிகள் ஈடுபட்டாங்கன்னா இப்படியான துர்நடத்தைகளும் பெண்களுக்கான அபாயகரமான வார்த்தைகளும் பாவிக்கிறவர்களை இந்த அரசியலில் இருந்து ஓரங்கட்டி மன்னார்ல நீதியான முறையிலே அரசியல் நடத்தப்பட்டு எங்களுடைய மாவட்ட நகர சபையும் பிரதேச சபைகளும் வளர்க்கப்பட்டு முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே நீங்கள் இதற்கு அனைவரும் இன்று இதை பார்க்கிற அனைவரும் நான் சும்மா இருந்தேன் என்று நினைத்துக் கொண்டு இதற்கான ஒரு கண்டனத்தை பதிவு செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.